நண்பா எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பா. இந்த இதில பாருங்க, ஏசிடி 3 இருக்குல்ல, ஏசிடி 3ல என்னோட அமௌண்ட் வந்து 1838 இருக்கு. சரிங்களா? அடுத்தது என்னோட வாலெட்ல போய் பார்த்தேன்னா, அதில பே பேலன்ஸ் வந்து 390 இருக்கு. போனஸ் வந்து 672 இருக்கு. வின்னிங் பேலன்ஸ் வந்து 775 இருக்கு. ரிடீமபிள் அக்கவுண்ட் வந்து 556 இருக்கு. இப்போ புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஆட் கேஸ் பண்ணுவோம்ல, ஆட் கேஸ் பண்ணுறதுல வந்து அந்த ஜிஎஸ்டி 2% அத வந்து எடுத்துருவாங்க. ஜிஎஸ்டி 2% அவங்க 2 நாளைக்கு உள்ளது. அதாவது சாரி ஜிஎஸ்டி வந்து 2 நாளைக்கு உள்ளது. இப்போ நான் இன்னைக்கு 8ன்னா 27ஆந்தேதி, 28ஆந்தேதி அதில 2 நாள் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறோமோ, அவங்க நம்மளுக்கு தருவாங்கல்ல ஜிஎஸ்டி அமௌண்ட் போனஸா தருவாங்க. அந்த போனஸ் அமௌண்ட்ட வந்து நம்ம வின்னிங் பேலன்ஸில கழிச்சிட்டு வர்ற அமௌண்ட் தான் ரிடீமபிள் அமௌண்ட். அதாவது 275ல உங்களுக்கு விளக்கமா சொல்றேனே. எனக்கு ரிடீமபிள் பேலன்ஸ் எவ்வளோன்னா 556. அது எப்படின்னா, வின்னிங் பேலன்ஸ் வந்து 775. நான் 2 டைம் ரூ. 500 இது அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு 109, இன்னொரு 109, 2 109 டோட்டல் சேர்ந்தா ரூ. 218.76. என்னோட வின்னிங் பேலன்ஸ் வந்து 775. அதில வந்து மைனஸ் 218 கழிச்சேன்னா, என்னோட ரிடீமபிள் அக்கவுண்ட்டில இருக்கிற பேலன்ஸ், அதாவது நான் வித்ட்ரா பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 556.24 சரிங்களா? இது வந்து ரிடீமபிள் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஆனா, ஏசிடி 3 நம்மள எப்படி ஏமாத்துதுன்னா, நல்லா பாருங்க. இப்போ இதுல ரிடீமபிள் அக்கவுண்ட் இருக்குதா? இப்போ அடுத்தது உள்ள போய் ரிடீம் குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், என்னோட அமௌண்ட் வந்து ரூ. 444.24 தான் காமிக்குது. வெளிய எவ்வளோ காமிச்சுச்சு? வெளிய வந்து 556.24 காமிச்சுச்சா? ஆனா, உள்ள போய் ரிடீம் குடுத்தா ரூ. 444 காமிக்குது. இவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு நீங்களே பாருங்க. இதுதான் அவங்களோட அந்த எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ, அத கால்குலேட் பண்ணி இத போட்டுருக்காங்க. இது வந்து அவங்க ஆப்ல தான் போட்டிருக்கு. இவங்க ஆப்ல தான் எல்லாம் கழிச்சு போய் எனக்கு ரூ. 556 ரிடீம்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா, ரிடீம்ல பார்த்தா ரூ. 447. நான் இது சாதாரண அமௌண்ட் வச்சு விளாடுற எனக்கே எப்படின்னா, சிலவங்க வந்து 10,000 20,000 போட்டு விளாடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு எப்படி பிடிப்பாங்க, அத மட்டும் நீங்க பார்த்துக்கங்க நண்பா. சரிங்களா? இப்படி தான் ஏசிடி 3 நம்மள ஏமாத்துது. கொஞ்சம் விழிப்போட இருங்க. ஏசிடி 3ய நம்பாதீங்க. அத விட பெட்டர் ஆப் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க வந்து அதில நீங்க யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். சரிங்க. வணக்கம் நண்பா.